அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது கிளையண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்துல இருக்கிற ஒரு தொடர்ச்சியான ஒரு அடுத்த ஒரு தகவல் ஃபைனான்சியல் பிளானிங். எல்லாரோட லைஃப்லையும் மிக மிக முக்கியமாக தேவைப்படுகின்ற ஒன்று என்னன்னா பிளானிங். இந்த பிளானிங் இல்லாமல் நாம நம்மளுடைய வாழ்க்கையில் மேலே வர முடியாது. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா, இந்த பிளானிங் அப்படிங்கிறது ரெண்டு விஷயங்களோட அசோசியேட் ஆயிருக்குது. ஒன்று உங்களுடைய குறிக்கோள் என்ன, ரெண்டாவது அந்த குறிக்கோளை அடைவதற்கு என்ன வகையான வழிமுறைகளை நீங்கள் பின்பற்றீங்க அப்படிங்கிறது. இந்த ரெண்டு விஷயங்களும் இல்லாமல் யார் ஒருத்தராலையும் தன்னுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு நம்ம என்ன பண்ண முடியாது, நகர முடியாது. அப்படிங்கும்போது அதில் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, வாழ்க்கையோட அடுத்த நட்டம் இங்கே அப்படின்னு சொல்றது வாழ்க்கையோட அடுத்த படிநிலை. நான் வந்து நம்ம ஆப்ரஹாம் மாஸ்லோ தியரியை சொல்ற மாதிரி எந்தெந்த லெவல்ல நான் இருக்கிறேன் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்றோம், நம்ம முடிவு பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இதுல முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய என்னன்னா, அப்படி நான் வேறு வேறு படிநிலைகளை நான் அடையணும்னு சொல்லி சொன்னீங்கன்னா, நான் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ், பொருளாதார சுதந்திரம். இந்த பொருளாதார சுதந்திரம் அல்லது பொருளாதார சுதந்திரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா, எந்த அளவிற்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்னுடைய முடிவுகளை சுயமா எந்த விதமான அழுத்தங்களும் கொடுக்காம நான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு மிக முக்கியமான விஷயம். அப்போ நான் வந்து வாழ்க்கையில் உயரணும்னு சொன்னீங்கன்னா, நான் கண்டிப்பாக ஒரு ஃபினான்ஷியல் இண்டிபெண்ட்டாக இருக்கணும். அந்த ஃபினான்ஷியல் இண்டிபெண்ட்டாக இருக்கிறதுக்கு எனக்கு எது ஹெல்ப் பண்ணுதுன்னா, ஃபினான்ஷியல் பிளானிங் எனக்கு என்ன பண்ணுது, ஹெல்ப் பண்ணுது. அப்போ இந்த ஃபினான்ஷியல் பிளானிங் இது ஹெல்ப் பண்ணுறதுனால ஒரு 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 கிளையண்ட் மேனேஜரா நான் என்ன பண்ணணும், ஏன்னா நான் வந்து இப்போ ரிஸ்க் ப்ரொஃபைலிங் நான் வந்து ஒரு இன்வெஸ்டரை பார்த்துட்டேன். அப்படிங்கும்போது இதை நான் அவங்களுக்கு வந்து வேரியஸ் சர்வீசஸ் ஐ எம் ப்ரொவைடிங், நான் வந்து கிளையண்ட்டுக்கு வெவ்வேறு வகையான சர்வீசஸை நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், கொடுத்துட்டு இருக்கிறோம். அப்படிங்கும்போது அந்த கிளையண்ட் மேனேஜர் இன்வெஸ்டாருக்கு கொடுக்கிற, கிளையண்ட்டுக்கு கொடுக்கிற முதல் டைப் ஆஃப் ஒரு சர்வீஸ் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா, அண்டர் த ஃபினான்ஷியல் பிளானிங்ல ஃபைனான்ஷியலி அட்வைசரி சர்வீசஸ். என்ன ஃபைனான்ஷியலி அட்வைசரி சர்வீசஸ், ஏன் நம்ம அட்வைசரி சொல்றோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, எந்த ஒரு இடத்துலையும் வந்து கிளையண்ட் மேனேஜர் கஸ்டமரை அல்லது கிளையண்ட்டை நீ இந்த விஷயம் செஞ்சே ஆவணும் அப்படின்னு நம்ம என்ன பண்ண முடியாது, கட்டாயப்படுத்த முடியாது. ஏன்னா முடிவெடுக்கக்கூடிய உரிமை அவர்கிட்ட தான் இருக்குது. நாம எப்பொழுதுமே என்ன சொல்லலாம்னா ஒரு ரெக்கமெண்டேஷன் சொல்லலாம். ஐயா இப்படி நல்லா இருக்குது, இதுல பண்ணலாங்க, இப்படி பண்ணலாங்க அப்படி நம்ம என்ன பண்ண முடியும், சொல்ல முடியும். அப்படி சொல்றது தான் நாம என்ன சொல்றோம்னா அட்வைசரி அப்படின்னு சொல்றோம். அதனால கிளையண்ட் மேனேஜர் கொடுக்குற எல்லா டிப்ஸுமே என்னன்னா அட்வைசரி தான். அதெல்லாம் முடிவெடுக்கக்கூடியவங்க யாரு, கிளையண்ட் மட்டும்தான். என்ன டைப் ஆஃப் அட்வைசரி சர்வீசஸ் ப்ரொவைட் பண்றாங்கன்னா, நீங்க என்ன உங்களுடைய வயசு, உங்களுடைய வருமானம், உங்களுடைய பொது வருமானம், உங்களுடைய குடும்ப வருமானம், உங்களுடைய ஆக்குபேஷனு, அதையெல்லாம் பேஸ் பண்ணி ஷார்ட் டேர்மா லாங் டேர்மா இதெல்லாம் பேஸ் பண்ணி என்ன ரெக்கமெண்ட் பண்ணலாம் அப்படின்னா, என்ன டைப் ஆஃப் இன்சூரன்ஸ் எடுக்கலாம். ஏன்னா இன்சூரன்ஸுங்கிறது கண்டிப்பாக நிச்சயமாக ஒவ்வொருத்தரோட லைஃப்லையும் எடுக்கக்கூடிய ஒரு விஷயம். இட்ஸ் அ பார்ட் ஆஃப் செக்யூர்டு ரிட்டர்ன் இன் அ ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எதிர்காலத்துல ஒரு குறைந்த அளவானது ஒரு ஒரு ஃபைனான்சியல் ஒரு ப்ரொடெக்ஷனை ப்ரொவைட் பண்றது இந்த இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது. அந்த இன்சூரன்ஸ் ரெண்டு வகைப்படும், நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டேர்ம் இன்சூரன்ஸ், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஹோல் லைஃப் இன்சூரன்ஸ். அடுத்ததா அவங்க ரெக்கமெண்ட் பண்றது ரிட்டையர்மெண்ட் பிளானிங். உங்களுடைய வருமானம் வருங்கிறது தொடர்ச்சியா வந்துகிட்டே இருக்காது, ஒரு குறிப்பிட்ட காலத்துல வந்து நின்றும். அதுக்கப்புறமா நீங்க என்ன பண்ண போறீங்க, அது ரிட்டையர்மெண்ட் பிளானிங். அதுக்காக உங்களுடைய ரிட்டையர்மெண்ட் பிளானிங் இன்சூரன்ஸ் பிளானிங்கை பேஸ் பண்ணி நீங்க என்ன டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க, தட் இஸ் கால்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானிங். அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் இருந்து வர ரிட்டர்னுக்கு எப்படி நீங்க டாக்ஸ் கட்டணும், எந்த மாதிரி டாக்ஸ் குறைக்கலாம் அல்லது நீங்க தவிர்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னா அதுக்கு பேர் டாக்ஸ் பிளானிங். இந்த மொத்தத்தையும் உள்ளடக்கி எப்படி உங்களுடைய விஷயங்களை மேல கொண்டு போக முடியும், உங்களுடைய முதலீட்டை மேல கொண்டு போக முடியும்னு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அதற்கு பெயர் காம்ப்ரிஹென்சிவ் ஃபைனான்சியல் பிளானிங். ரெண்டாவது அவங்க ப்ரொவைட் பண்ற சர்வீஸ் என்னன்னா இன்வெஸ்ட்மெண்ட் நீட் அனாலிசிஸ். ஏன் சார் இன்வெஸ்ட் பண்ணணும், எனக்கு எல்லாம் தெரியுதுங்க, இத்தனை எல்லாம் இருக்குன்னு தெரியுது, நான் ஏன் சார் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது ஒரு 4 விஷயங்களை நாம என்ன பண்ணணும், தொடர்ச்சியா நம்ம ஞாபகத்துல வச்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி வச்சுட்டு இருக்கும் போது தான் வந்து நம்மளுடைய ஃபைனான்சியல் பிளானிங் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். என்ன அப்படின்னீங்கன்னா, முதல் விஷயம் என்னன்னா டைம் வேல்யூ ஆஃப் மணி. அப்படின்னா என்ன, இன்னைக்கு இருக்கிற ₹1 நாளைக்கு இருக்கிற ₹1 காட்டிலும் மதிப்பு அதிகம். அல்லது எப்படி எடுத்துக்கலாம், இன்னைக்கு என்கிட்ட ₹1 இருக்குது, அதே ₹1 நாளைக்கு இருந்துச்சுன்னா 99 காசு. இதை எஃபெக்ட்டுக்குன்னு நாம என்ன பேர் சொல்றோம், இன்ஃபிளேஷன் அப்படி நம்ம என்ன பண்றோம், பேர் சொல்றோம். அப்ப இன்னைக்கு என்கிட்ட எவ்வளவு பணம் இருந்தாலும் எதிர்காலத்துல அதே அந்த இன்னைக்கு இருக்கிற மதிப்பே எதிர்காலத்தில் இருக்கும்னு எனக்கு கிடையாது, கிடைக்காது. அதனால நான் என்ன பண்ணணும், இன்வெஸ்ட் பண்ணணும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா, என்னுடைய எதிர்கால நோக்கங்களை நிறைவு பண்றதுக்கு நிறைய பணம் தேவைப்படலாம். அந்த பணத்தை நான் என்ன பண்ணணும், ஏர்ன் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணணும். மூணாவது, என்னுடைய குறிக்கோளை நான் வந்து நிறைவு பண்ணணும் அல்லது நான் வந்து ஒரு ஃபைனான்சியல் இண்டிபெண்டா இருக்கணும்னு சொல்லி சொன்னீங்கன்னா
என்னால எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ண முடியும்? நான் எவ்வளவு ஃப்ரீயா இருக்கிறேன் அப்படிங்கிறத சொல்றது வந்து இன்வெஸ்ட்மென்ட் ஹாரிசான். ஸோ எவ்வளவு ஃப்ரீயா நான் இன்வெஸ்ட் பண்ண முடியும்? என் கையில எவ்வளவு பணம் இருக்குங்கிறது. 4வது விஷயம் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து, எனக்கு பணம் தேவைப்படுது. ஆமா மாற்றம் இல்ல. ஆனா எனக்கு தொடர்ச்சியா தேவைப்படுதா? அல்லது ஒரு பெரிய பேமெண்ட் ஒரு லம்ப் சம்மா எனக்கு பணம் தேவைப்படுதா? இந்த விஷயங்கள நான் மனசுல வச்சுக்கிட்டு நான் சன் பண்ணா தட் இஸ் கால்ட் இன்வெஸ்ட்மென்ட் நீட் அனாலிசிஸ். அடுத்த ஒரு சர்வீஸ் புரொவைட் பண்றாங்க. என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, பைனான்சியல் கேஷ் ஃப்ளோஸ் அண்ட் பட்ஜெட்டிங். இந்த கேஷ் ஃப்ளோஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் மேனேஜ்மெண்ட்ல. என்னுடைய வருமானம் அப்படிங்கிறது வாரத்திற்கு ஒரு முறையா, மாதத்திற்கு ஒரு முறையா, இல்ல 3 மாதத்திற்கு ஒரு முறையா, இல்ல வருஷத்துக்கு ஒரு முறையா? என்னுடைய வருமானம் என்னன்னு எனக்கு தெரிஞ்சா தான், நான் என்ன செலவு பண்றேன், எப்படி நான் மேனேஜ் பண்ண போறேன், எனக்கு என்ன பண்ண தெரிஞ்சுக்க முடியும். என்ன செலவு பண்ண போறேன், எப்படி செலவு பண்ண போறேங்கிறது பட்ஜெட்டு. அப்ப இந்த சர்வீஸ்ல அவங்க புரொவைட் பண்றது, உங்களுடைய பட்ஜெட் ஐடென்டிஃபை பண்ண வைக்கிறாங்க. உங்களுடைய கேஷ் ஃப்ளோஸ் ஐடென்டிஃபை பண்ண வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் மிக முக்கியமா உங்களுடைய கேஷ் ஃப்ளோஸ எப்பொழுதுமே பாசிட்டிவா என்ன பண்ணிக்கிறாங்க, வைக்கிறாங்க. ஏன்னா பாசிட்டிவ் என்ன அர்த்தம் நாம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். பழைய ஸ்லைட்ஸ்ல முந்தைய ஸ்லைட்ல பார்த்திருப்போம். ரிட்டர்ன் அப்படிங்கிறது ஏதோ 4% 5% கிடையாது. உங்க ரிட்டர்ன்ங்கிறது ஓவர் அண்ட் அபோவ் த இன்ஃப்ளேஷன். அந்த ஓவர் அண்ட் அபோவ் த இன்ஃப்ளேஷன் இல்லைன்னு சொன்னா அதுக்கு பேர் ரிட்டர்னே கிடையாது. அதுக்கு பேர் இன்வெஸ்ட்மென்ட்டே கிடையாது. அதுக்கு பேர் லாஸ். உங்க முதலீடும் போயிடும். உங்க வருமானமும் போயிடும். அதனால உங்களுடைய கேஷ் ஃப்ளோஸ பாசிட்டிவா வைக்கிறதுக்கு பாசிட்டிவ் அப்படின்னு சொன்னா உங்களோட ரிட்டர்ன் அப்படிங்கிறது ஓவர் அண்ட் அபோவ் த இன்ஃப்ளேஷன். ஸோ அடுத்த ஒரு சர்வீஸ் புரொவைட் பண்றாங்க. அண்டர்ஸ்டாண்ட் உங்களுக்கு தெரியணும். என்ன டைப் ஆஃப் அசெட்ஸ் இருக்கு அப்படிங்கிறது. ஸோ ஜெனரலா நம்ம அசெட் கிளாஸ்ல பார்த்தீங்கன்னா வந்து நாம வந்து 2 வகையா பிரிக்கலாம். ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி, இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து டெட். அப்ப உங்களோட இன்வெஸ்ட்மென்ட்ஸ இன்வெஸ்ட் பண்ண போறதுல உங்களோட இன்வெஸ்ட்மென்ட் நோக்கம், அப்ஜெக்டிவ பேஸ் பண்ணி ஈக்விட்டில இன்வெஸ்ட் பண்ணுமா, இல்ல டெட்ல இன்வெஸ்ட் பண்ணுவோமா அப்படிங்கிற விஷயங்கள உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, அவங்க புரொவைட் பண்ணுவாங்க. இன்வெஸ்டார எத்தனை அசெட்ஸ் இருக்குங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கிறதும் ஒரு மிக மிக முக்கியமான ஒண்ணு. ஏன்னா அப்பதான் நான் வந்து ஒரு சரியான முடிவு நான் எடுக்க முடியும். அடுத்ததா அவங்க புரொவைட் பண்ற சர்வீஸ் என்னன்னா அசெட் அலோகேஷன். உங்களோட இன்வெஸ்ட்மென்ட் இருக்குன்னு சொல்லிட்டீங்க, முடிவு பண்ணிட்டீங்கன்னா, உங்களோட இன்வெஸ்ட்மென்ட்ல எத்தன பெர்சன்டேஜ கொண்டு போய் நீங்க என்ன ஈக்விட்டில இன்வெஸ்ட் பண்ண போறீங்க? எத்தன பெர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா வந்து டெட்ல இன்வெஸ்ட், எத்தன பெர்சன்டேஜ் வந்து ரியல் எஸ்டேட், எத்தன பெர்சன்டேஜ் கோல்டு, அத எத்தன நாளைக்கு வச்சிருக்கணும்? இப்படி உங்களுக்கு ஒரு ஐடியா புரொவைட் பண்ணாங்கன்னா, விச் இஸ் கால்ட் அசெட் அலோகேஷன். அப்ப இந்த பைனான்சியல் பிளானிங்ல ஒரு இன்வெஸ்டாரா எனக்கு என்ன தெரியணும்னு சொல்லி சொன்னீங்கன்னா, எத்தன டைப் ஆஃப் சர்வீசஸ் இருக்கு? எது எதுக்கெல்லாம் நான் பிளான் பண்ணணும்னு தெரியணும். ஏன் பிளான் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியணும். அப்படி பிளான் பண்ணும்போது எத நான் பார்ப்பேன் அப்படிங்கிறது தெரியணும். அதுதான் கேஷ் ஃப்ளோஸ் அண்ட் பட்ஜெட்டிங். அதுக்கப்புறமா நான் தெரிய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, எத்தன டைப் ஆஃப் அசெட்ஸ் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும். அதுதான் வேரியஸ் அசெட் கிளாஸஸ். அதற்கப்புறமா நான் முடிவு பண்றேன் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, அசெட் அலோகேஷன் எவ்வளவு பணத்த கொண்டு போய் நான் எது எதுல இன்வெஸ்ட் பண்ண போறேன் அப்படிங்கிறது. அப்ப இந்த என்டையரிட்டி இதத்தான் நம்ம என்ன மீன் பண்றோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, பைனான்சியல் பிளானிங்ன்னு சொல்றோம். இதத்தான் ஒவ்வொரு பைனான்சியல் கன்சல்டன்ட்டும் கிளையன்ட் மேனேஜரும் தன்னுடைய இன்வெஸ்டாருக்கு புரொவைட் பண்ண குடுக்க வேண்டிய ஒரு விஷயம். நன்றி.